அந்த பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடியவரே சொல்கிறார், என்னங்க நாங்க போட்ட பணத்துல எதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, தோல் மட்டும்தாங்க மிஞ்சுது, அதற்காகத்தாங்க செய்யறோம் அப்படிங்கிறாரு. தோல் மட்டும் மிஞ்சுதான், அதற்காக தான் செய்யறாராம் அப்படின்னு சொன்னா அவருடைய காரியத்திற்காக இந்த தோலை கூலி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவே மார்க்கத்துக்கு முரணாயிற்று. ஒருவர் உலகையா கொடுத்தார், அந்த பிராணியினுடைய தோலை கூலியாக கொடுக்கலாமா? கூடாது. ஒருவர் வந்து அறுக்கிறார், ஆடு என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் வருகிறார் அறுக்கிறார், அவருக்கு நாம் கூலி கொடுக்க வேண்டும். கூலி கொடுக்காமல் இந்த தோலை கொடுத்து இதை நீ கூலியா வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் கூடுமா? கூடாமல் போய்விடும். குர்பானுடைய தோலை இவர் உபயோகித்துக் கொள்ளலாம், அல்லது பிறருக்கு கொடுக்கலாம், ஏழைக்கும் கொடுக்கலாம், வசதியானவர்களுக்கும் கொடுக்கலாம். குர்பானி தோலை ஏழைக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் கிடையாது. நீங்கள் குர்பானுடைய கரியை யாருக்கெல்லாம் கொடுக்கலாமோ அவர்களுக்கெல்லாம் குர்பான் தோலையும் கொடுக்கலாம். ஒரே சட்டம் தான். தோலுக்கு ஒரு சட்டம், கரிக்கு ஒரு சட்டம் எல்லாம் கிடையாது. யாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் கூலியாக கொடுக்க கூடாது. கூலியை கொடுத்து விட்டு நீங்கள் மனம் வந்து அதையும் கொடுக்கிறீர்கள், அது வேறு விஷயம். ஆனால் கூலியை குறைத்து விட்டு இந்த தோலை கொடுத்து சமப்படுத்தி விடலாம் என்று கருதினால் அந்த உலகையா நிறைவேறாமல் போய்விடும். இந்த சட்டம் இருக்கிறது. கூலியாக கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய என்ன சொல்கிறார், எங்களுக்கு தோல் தான் மிஞ்சுகிறது என்கிறார். இவர் மாட்டை வாங்கி வருகிறார், அறுக்கிறார், பங்கீடு செய்கிறார், மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறார். இதற்கு அவருக்கு கிடைக்கிற பலன் என்ன? அவரே சொல்கிறார், தோல் மட்டும்தான் மிஞ்சுகிறது. அப்படியானால் அவருடைய செயலுக்கு கூலியாக இதை வைத்துக் கொள்கிறார். எப்படி கூடும்? இது கூடுமா? இன்னைக்கு நிறைய பேர் இதுலதான் ஷேர் சேர்றாங்க. ஏன்? பிரச்சனை இல்லாம இருக்கிறது. காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சுல. ஆனா ஆடா இருந்தா அப்படி இல்லையே. ஆட்டை வாங்கணும், வீட்டுல கட்டி போடணும், தீனி போடணும், பிறகு அதை அறுப்பதற்கு ஆளை பிடிக்கணும், அப்புறம் பங்கீடு செய்யணும். இது எல்லாம் யாருங்க செய்யறது? அவன் வந்தாரா 2500 ரூபாய் பிடி. பணக்காரர்கள்லாம் எங்க வீட்டுல 3 பேரு 3 ஷேர் பணம் கொடுத்தோம். பணத்தை கொடுத்து விட்டு ஏசியிலே, பேனுக்கு கீழே, நிழலே நிம்மதியா இருக்கிறாரு. இவர் உலகையா கொடுத்தார். ஆனால் இவர் எதிர்பார்க்கிற நன்மை கிட்டுமா? மறுமையிலே கிட்டாது. அங்கே ஆடு வாங்கி உதவியா குடித்தவர் பெறுகின்ற படித்தரத்தை இந்த ஷேர்ல சேர்ந்துட்டு நிம்மதியா உட்கார்ந்தா பாருங்க, இவர் பெறவே முடியாது. ஆனா அப்ப நினைப்பாரு, அவரும் உதவியா கொடுத்தார், நானும் உதவியா கொடுத்தேன், ஆனால் அவருக்கு உயர்ந்த படித்தரங்கள், எனக்கு அது இல்லையே என்று அங்கே மனம் புழுவார், நொந்து போவார். அப்பொழுதுதான் சொல்லப்படும், ஆமாப்பா அந்த அவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பத்தை சுமந்து கொண்டு உதகையா கொடுத்தார். நீ அப்படி இல்லையே, காசு கொடுத்தவனும் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு பெரியவர்கள் எல்லாம், வசதி மிக்கவர்கள் அப்படித்தான்